நோக்கி நாம் நகரும் ஒவ்வொரு அடியும் இந்த சமூக முன்னேற்றத்திற்கான முக்கியப்படி முதற்படி. சிந்தனை கவிஞர் கவிதாசனின் வெற்றிக்களம் எனும் இக்கருத்தரங்கை சிறப்பிக்க வந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும், அரங்கில் நிறைந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் மற்றும் மாணவ நண்பர்கள் அத்துணை பேருக்கும் எனது இனிய மதிய வணக்கம். என்ஜிஎம் கல்லூரி தமிழ்துறை, பொள்ளாச்சி இலக்கிய வட்டம், பொற்றாமரை இணைய இதழ் இணைந்து ஒருங்கிணைத்திருக்கும் சிந்தனை கவிஞர் கவிதாசனின் வெற்றிக்களம் எனும் இக்கருத்தரங்குக்கு வருகை தந்திருக்கும் நிகழ்வின் தலைவர், என்ஜிஎம் கல்லூரி முதல்வர் முனைவர் ரா. மாணிக்கச்செழியன் அவர்களையும், நூல் வெளியிட்டு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் பாரதியார் பல்கலைக்கழக மகாகவி பாரதியார் உயராய்வு மையத்தின் இயக்குனர் முனைவர் சித்ரா அவர்களையும் மனம் நிறைந்து வரவேற்கிறேன். நூல் பெற்றுக்கொள்ள வருகை தந்திருக்கும் சித்தூர் அரசு கல்லூரி தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் க. கதிரவன் அவர்களையும், கம்பன் கலைமன்றத்து தலைவர் எழுத்தாளர் KM சண்முகமையா அவர்களையும் மனம் நிறைந்து வரவேற்கிறேன். வாழ்த்துறை வழங்க வரவிருக்கும் என்ஜிஎம் கல்லூரி முதன்மையர் முனைவர் ரே. முத்துக்குமரன் அவர்களையும், தமிழ்துறை தலைவர் முனைவர் P. மகேஸ்வரி அவர்களையும், பொள்ளாச்சி இலக்கிய வட்ட தலைவர் கவிஞர் க. அம்சப்பிரியா அவர்களையும், நன்றியுரை வழங்க காத்திருக்கும் இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் இலக்கியத்துறை தலைவர் முனைவர் த. ராஜ்குமார் அவர்களையும் மனம் நிறைந்து வரவேற்கிறேன். கல்லூரி பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள், பொள்ளாச்சி இலக்கிய வட்ட நண்பர்கள், கட்டுரையாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வரவேற்பு. நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய கவிஞர் அன்பு தோழி ஜெயஸ்ரீ அவர்களுக்கும், அன்புக்குரிய மாணவர் பேச்சாளர் சபரிகிரி அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். நிகழ்வை தனது அன்றில் 2019 சேனலில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் கவிஞர் சோலை மாயவன் அவர்களையும், சாத்தி செந்தில்குமார் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். மேலும் மற்ற நண்பர்கள் அத்தனை பேரையும் மனம் நிறைந்து வரவேற்கிறேன். இவ்விழாவின் நாயகன் சிந்தனை கவிஞர் கவிதாசன் எனும் மந்திர சொற்காரர், நாடறிந்த பேச்சாளர், எழுத்தாளர், இளைஞர் முன்னேற்றத்தை தனது முதல் லட்சியமாக கொண்டு செயல்பட்டு வருபவர் கவிஞர் கவிதாசன் அவர்களை இன்முகத்துடன் வருக வருக என வரவேற்கிறேன். நிறைவாக ஒருவரை வரவேற்க விரும்புகிறேன். இதுவரை பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் தொடங்கி 13 ஆண்டுகளாக நான் வரவேற்புரை நிகழ்த்தி வருகிறேன். ஒரு நாள் கூட அவரை நான் வரவேற்று பேசியதில்லை. இப்படி ஒருவரை நான் வரவேற்றதே இல்லை. வேறு எந்த நிகழ்விலும் யாரும் அப்படி ஒருத்தரை வரவேற்றவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை செய்ய விரும்புகிறேன். இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளரான, இந்த நூலின் தொகுப்பாளரான ரா. பூபாலனான என்னையே நான் மனம் நிறைந்து மகிழ்ச்சியுடன் இந்த நிகழ்வுக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். காரணம், கடந்த சில நாட்களாக நான் இந்த நிகழ்வில் இந்த புத்தகத்துக்குள்ளேயே சுழன்றபடி இருக்கிறேன். எப்படின்னா, தேன்கோப்பைக்குள் ஒரு எறும்பு சுற்றி சுற்றி சுழலுமே அப்படி, மலர் கூட்டங்களுக்கு மத்தியில் படபடத்தபடி ஒரு பட்டாம்பூச்சி சுழலுமே அப்படி மனமகிழ்ச்சியோடு சுழன்றபடி இருக்கிறேன். இந்த நாளுக்காகத்தான் இந்த நாள் இன்று அரங்கேறுகிறது, புத்தகம் இன்று வெளியாகிறது. இந்நிகழ்வை திட்டமிட்டு சிந்தனை கவிஞரிடம் பேசிய போது எத்தனை கட்டுரை வரும் அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 50 கட்டுரைகள் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் சார்பாக தயார் பண்ணலாம், 50 கட்டுரைகள் ஒரு தொகுப்பாக்கலான்னதையும் ஐயாவும் சரின்னு ஒப்புதல் கொடுத்தாங்க. ஆனால் 117 கட்டுரைகளோடு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தொகுப்பாக நம் கரங்களில் தவளவிருக்கிறது. இத்தனை கட்டுரைகளையும் 2-3 முறை திரும்ப படித்த போது எனக்கு பல விஷயங்கள் புலனாகின. அது சிந்தனை கவிஞர் கவிதாசன் எனும் எழுத்தாளரின், அவரது படைப்புகளின் விஸ்வரூப தரிசனம் என்று சொல்லலாம். எத்தனை பேர் கவிதாசன் அவர்களுடைய படைப்புகளின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கின்றனர் என்பது எனக்கு தெளிவாக புரிந்தது. ஏன் ஒரு படைப்பாளனை ஆய்வு செய்ய வேண்டும்? ஏன் ஒரு படைப்பாளனை ஆய்வு நோக்கில் அணுக வேண்டும் என்றால், ஒரு வாசகனின் பார்வை வேறு, ஆய்வாளனின் பார்வை எப்போதும் முற்றிலும் வேறு. வாசகன் ரசனையோடும் வாழ்வனுபவத்தோடும் ஒரு படைப்பாளனை அணுகுகிறான். ஓர் ஆய்வாளன் படைப்பாளனின் படைப்புகளின் இண்டு இடுக்குகளிலெல்லாம் புகுந்து அங்கே புதைந்து கிடக்கும் பெருஞ்செல்வத்தை தோண்டி எடுத்துக்கொண்டு வந்து சேர்க்கிறான். இத்தனை கட்டுரைகளை வாசித்த போது இது எனக்கு கண்கூடாக புலனானது. சிந்தனை கவிஞர் கவிதாசன் அவர்களுடைய படைப்புகளில் ஒரு சாதாரண வாசகனால் காண முடியாததை, ஒரு சொல்லில் கடந்து போகக்கூடிய ஒரு வாசகன் செய்ய முடியாததை ஆய்வு மாணவர்களும் பேராசிரியர்களும் இலக்கியவாதிகளும் அவ்வளவு சிறப்பாக கட்டுரைகளாக தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க. பேராசிரியர்கள், தமிழ் மாணவர்கள், மற்ற மாணவர்கள் அனைவருக்குமான ஒரு வேண்டுகோள் இந்த நேரத்தில் நான் விடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய வரவேற்புரையின் ஊடாக
நாம் வாசிப்பின் மகத்துவத்தை உணர வேண்டும். நாள்தோறும் நல்ல நூல்களை வாசிக்க வேண்டும், மாணவர்களை வாசிக்க செய்ய வேண்டும். மேலும் இலக்கிய அமைப்புகளோடு தொடர்பில் இருத்தல் அவசியம். ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு செல்வது அப்படிங்கிறது நம்மளோட அறிவார்ந்த மரபாக, அதை ஒரு பழக்கமாக அதை மேம்படுத்தி நம்ம கொண்டு வரணும். அங்கு நமது அறிவும் திறமையும் பட்டை தீட்டப்படும். உண்மையில் இது ஒரு இலக்கிய கூட்டம் தான். இன்றைக்கு ஒரு இலக்கிய நூல் வெளியிடப்படுகிறது. இவ்வாறான கூட்டங்களுக்கு நாம் மாணவர்களாக, ஆசிரியர்களாக கலந்து கொள்வது அப்படிங்கிறதே ஒரு பெரும் பேறு. நல்ல நூல்களை, எழுத்தாளர்களை, சமகால இலக்கியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் இலக்கிய கூட்டங்களுக்கு செல்ல வேண்டும். கடந்த 13 ஆண்டுகளாக பொள்ளாச்சியில் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் எனும் அமைப்பை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். அந்த அமைப்புடைய 143வது இலக்கிய சந்திப்பு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்குது. மகளிர் தின சிறப்பு சந்திப்பாக நடக்க இருக்கிறது. எப்பொழுதும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒப்படைக்கிறதெல்லாம் எங்கே ஒப்படைக்கிறோன்னா, திருமணங்களுக்கு காரண காரியங்களோடு ஒப்படைக்கிறோம், கரிச்சுவத்துக்கு ஒப்படைக்கிறோம், ஒரு திரைப்படத்துக்கு ஒப்படைக்கிறோம், மற்ற கேளிக்கைகளுக்கு ஒப்படைக்கிறோம். மாதத்தில் ஒரே ஒரு நாள், ஒரு ஞாயிறு இலக்கியத்துக்காக, புத்தகங்களுக்காக, வாசிப்புக்காக ஒப்படையுங்கள். நிச்சயமாக உங்களுக்குள்ளேயே, மாணவர்களுக்குள்ளேயாகட்டும், ஆசிரியர்களுக்குள்ளேயாகட்டும் நடக்கிற மாற்றங்களை கண்கூடாக பார்ப்பீங்க. வரும் சனிக்கிழமை கம்பன் கலைமன்றத்தின் மகளிர் தின சிறப்பு கூட்டம் இதே அரிமா சங்கத்தில் நடக்குது. நம்ம எம்ஜிஎம் கல்லூரியிலேயே வாசகர் வட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதா அறிகிறேன். மாணவர்களே, உங்களை வேறு எந்த பொழுதுபோக்குக்கும் ஒப்படைப்பதை விடவும் ஒரு புத்தகத்தின் கையில், இலக்கியத்தின் கையில் உங்களை ஒப்படைக்கும் போது நீங்கள் நிச்சயம் பட்டை தீட்டப்பட்ட ஒரு வைரம் என மின்னுவீர்கள் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தின் வழியாக நான் கண்கூடாக கண்ட ஒன்று. அதை செய்ய வேண்டுமாய் பேராசிரியர்களிடமும் மாணவர்களிடமும் அன்போர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். நன்மையை நோக்கி, வாசிப்பை நோக்கி நாமும் நமது தலைமுறையும் நடந்தோமானால் எதிர்கால தலைமுறையை வன்முறைகளின்றி, போர்களின்றி அறத்தின் பாதையில் வளர்த்தெடுக்கலாம் என்பது என்னுடைய வரவேற்புரையினூடாக நான் சொல்ல நினைத்த ஒரு கருத்து. இன்றைக்கு ஒரு நன்னாள். சிந்தனை கவிஞர் கவிதாசன் அவர்களுடைய ஒரு மகத்தான ஆய்வு நூல் வெளியாகிறது. அவருடைய மகத்தான உரையையும் கேட்க காத்திருக்கிறோம். இந்த வரவேற்புரையில் இன்னும் யாரையாவது விடுபட்டு இருந்தால் அருள் கூர்ந்து மன்னிக்க, அத்துணை பேரையும் மனம் நிறைந்து இந்நன்னிகழ்வுக்கு வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான வரவேற்புரை வழங்கிய பொள்ளாச்சி இலக்கிய